बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वलाकिन कूनू रब्बानिय्यीन बिमा कुन्तुम तुअल्लिमूनल किताब व बिमा कुन्तुम तदरुसून सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। आप सब बच्चों के चेहरे देख के हमारा दिल बहुत खुश हुआ है। सफ़ेद लिबास, सफ़ेद इमामा, चेहरे पर नूर और चेहरे पर दाढ़ी, ये चेहरे तो कमयाब हो गए हैं, नायाब हो गए हैं। வெள்ள உடுப்பு வெள்ள தலப்பா முகத்தில் தாடி முகத்தில் பிரகாசம் இந்த இந்த முகம் வெற்றி அடையக்கூடிய ஜெயசீலர்களுடைய முகமாகிக்கிறது। नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, इन्न दीन बदअ गरीबन व सयऊदु गरीबा फतूबा लिल गुरबा। दीन अजनबी था और अनकरीब अजनबी हो जाएगा। अजनबी उसे कहते हैं जिसके जानने वाले लोग न हों। जैसे हम यहाँ अजनबी हैं, हम किसी को नहीं जानते, परदेसी हैं, मुसाफिर हैं। तो एक वक्त आएगा कि दीन मुसाफिर और अजनबी और गैर मारूफ हो जाएगा। आप अलैहिस्सलाम का इरशाद है, मुबारक है उन लोगों को, बिशारत है, खुशखबरी है उन लोगों के लिए जो उस ज़माने में भी सुन्नत वाली ज़िंदगी गुजारेंगे। रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम हदीस से लिखा था, सल्लल्लाहु अलैहि वसल्लम दीन परदेशिया அறிமுகமற்ற தோட்டத்தில் தீன் உருவாக்கிச்சு। அதே மாதிரி பின்னால் ஒரு காலத்தில் தீன் அறிமுகமற்ற தோட்டத்தில் போயிடும்। தீனை எடுத்து நடப்பதன் மூலமாக, தீனை சுன்னத்தான வாழ்க்கையை எடுத்து நடப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் பரதேசியான அறிமுகமற்ற எப்படின்னு அதில் சொல்லாங்க, இப்போ நாங்கள் ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் எங்களை அறிமுகமான யாரும் இல்லை। தீனை எடுத்து நடப்பதன் மூலமாக இப்படி அறிமுகமற்ற நிலைமைக்கு ஆகக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசின் அவங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதா। इस वक्त दुनिया ज़िंदगी गुजारने के लिए कुतुब अहादीस और कुतुब शमाइल को नहीं देखती, बल्कि ज़िंदगी गुजारने के लिए यूरोप, अमेरिका, मगरबी ममालिक और कुफरी ममालिक को देखती है। இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை என்னச்சுன்னா, அதாவது வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு மக்கள் அதாவது குர்ஆனுடைய ஹதீஸுடைய அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை தேடுறாங்கல்ல, மாறாக யூரோப்பில் என்ன முறை நடக்குது, அதே மாதிரி அமெரிக்காவில் என்ன முறை இருக்குது, இதே மாதிரி மேற்கத்தியவர்கள் என்ன முறையை கையாளுறாங்க, இதுதான் இன்றைக்கு வாழ்க்கையுடைய நடைமுறைக்கு வழிமுறையாக மேற்கொள்ளப்படுது। नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, लतत्तबिउन्न सुनन मन कान क़ब्लकुम शिब्रम बिशिब्रिन। तुम बनी इसराइल के तरीके पर ज़रूर चलने की कोशिश करोगे, यहाँ तक कि एक बालिश के बराबर भी उनकी मुखालफत तुमसे बर्दाश्त नहीं होगी। नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हदीस में कहते हैं, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम நீங்கள் முன்னோர்களாக அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய யூத நசாராக்களுடைய வழிமுறைகள் நீங்கள் அதாவது ஷானுக்கு ஷான் பின்பற்றுவீங்க। அந்த அளவுக்கு அந்த யூத நசாராக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி वसल्लम சொல்லியிருக்காங்க। और तुम इतनी उनकी इत्तिबा करोगे कि अगर उनमें से कोई अपनी माँ के साथ बदकारी करेगा तो तुम भी करोगे। எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அவர்கள் அந்த யூத நசாராக்கள் இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு சொன்னால்,
அவர்களில் அதாவது தன்னுடைய தாயோட கெட்ட முறையில் நடந்தார்கள், அதே மாதிரி அதையும் பின்பற்றி உங்களில் நடக்கக்கூடியவர்கள் உருவாகுவாங்கன்னு சொல்லி சொன்னார். आज उम्मत मुस्लिमा की मुआशरत यहूद और नसारा वाली, मामलात यहूद और नसारा वाले, शक्ल सूरत यहूद और नसारा वाली, हर चीज़ में उनकी नकल है. இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு இருந்துச்சுன்னா, அதாவது தன்னுடைய மாஷரா அதாவது குடும்ப வாழ்க்கையில் யூத நசாராக்கள் பின்பற்றி வாழ்றாங்க, கொடுக்கல் வாங்கல் யூத நசாராக்கள் பின்பற்றி வாழ்றாங்க. இதே மாதிரி எல்லா விஷயங்களிலும் யூத நசாராக்கள் பின்பற்றி தான் இன்னைக்கு வாழ்க்கை அமையும். उन्होंने बाल रखे तो हमने भी रख लिए, वो गंजे हो गए तो हम भी गंजे हो गए. அதாவது அவர் யூதர்கள் அவங்க முடி வச்சாங்கன்னு சொன்னா இன்னைக்கு முடி வைக்கிறாங்க, யூதர்கள் முடிய வலிச்சாங்கன்னு சொன்னா முடிய வலிக்கிறாங்க. उन्होंने आधे बाल रखे आधा सर गंजा कर लिया, हमने भी वैसे कर लिया. அவங்க அரைவாசி கொண்டு வச்சுறாங்க, அரைவாசி முடி வைக்கிறாங்க, அரைவாசி மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொன்னா அதையும் செய்ய தயார். आजकल ये फैशन चल रहा है कि सर के ऊपर बाल बाकी सारा सर गंजा. இன்னைக்கு எப்படி ஃபேஷன் சொன்னா நடுத்தரையில் மட்டும் முடிய வைக்கிறாங்க, ஓரத்துல எல்லாம் அப்படி வலிச்சு போடுறாங்க. हालांकि आज से कुछ अर्सा पहले अगर कोई ऐसे करता तो कोई भी ना करता, सारी दुनिया उसका मजाक उड़ाती कि तुमने क्या मजाक बनाया हुआ है सर का. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் எப்படி நிலைமை இருந்துச்சுன்னா, அப்படி ஏதாவது யாராவது செஞ்சுன்னா முழு மக்களும் அவனை பார்த்து சிரிப்பாங்க, என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை எப்படி ஆகிக்குது மாறி. लेकिन यहूद और नसारा ने किया, हमने इसी को इज्जत समझ लिया. யூத நசாராக்கள் இதை செஞ்சதோட இது ஒரு மதிப்பாக இன்றைக்கு மக்கள் பார்க்குறோம். मेरे पास एक नौजवान अपने भाई को लेकर आए कि आप उनसे दीन की बात करें. அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு வாலிபர் கூட்டி வந்த அவருடைய சகோதரர் அதற்கு இவருக்கு புத்திமதி சொல்லுங்க சரி. जब वो आके बैठे तो उनकी पैंट यहाँ से फटी हुई थी और उनकी टांग नजर आ रही थी, औरत नजर आ रही थी. அப்போ அந்த வாலிபரை குழந்தை அதற்கு ஈப்பட்டினோடு அவருடைய அப்படி அந்த அவருடைய கலசன் பிஞ்சு இருந்துச்சு, அவருடைய முழங்காலுக்கு மேல் அவரத்துடைய பகுதியும் விளங்கி கொண்டிருந்தது. मैं अपनी नज़र बचाने लगा उससे. அதெல்லாம் நான் என்னுடைய பார்வையை நான் பாதுகாத்து கொண்டு எதை பார்க்காம नज़र बचा बचा के उससे बात कर ली सारी दावत की. என் பார்வை நாம் அங்கே பார்வை படாமல் பாதுகாத்து அவரோட தீனுடைய பேச்சை பேசினேன். जब वो उठ के चला गया तो मैंने उसके भाई से कहा, यार अपने भाई को कपड़े तो सही लेके दो, बेचारे के कपड़े फट गए हैं. நான் அது பின்னால் அவரை கூட்டி வந்து அவருடைய சகோதரத்தை நான் சொன்னேன், கொஞ்சம் உங்களோட சகோதரனை கவனிச்சு அவர் உடுப்பு பிஞ்சிக்குது, அவருக்கு நல்ல உடுப்புன்னு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். उसने कहा हम गरीब नहीं हैं, लेकिन ये आजकल फटी हुई पैंट पहनना फैशन बन गया है. அதுக்கெல்லாம் அந்த அவருடைய சகோதரர் அவர் சொன்னார், நாங்கள் எளிமைக்காக அப்படி போடல, இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனாக ஆகிக்காதாக அவர் போட்டிக்கிறான்னு சொன்னார். हम कितने पीछे चले गए, நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு பேசிக்கிறோம்னு சொல்லி கேட்குறான். कितने हम यहूद और नसारा से मुतासिर हो गए. யஹூதி நசாராக்களை பார்த்து நாங்கள் எவ்வளோ மாறிக்கிறோம்னு கேட்குறோம். हालांकि हम बेकायद नहीं हैं, बेइमाम नहीं हैं. நிலைமை நாங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இல்லாத மக்களாக இல்லை. நாங்கள் हम लावारिस नहीं हैं. எங்களுக்கு வாரிசாக வழிகாட்டல் இருக்கிறீங்க. अल्लाह ने हमें ऐसा इमाम दिया है कि जिस जैसा इमाम किसी को नहीं मिला. அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு வழிகாட்டியை தந்தான், அது முழு உலக மக்களுக்கும் எந்த காலத்திலையும் கிடைக்காத ஒரு வழிகாட்டி தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். अल्लाह ने हमें ऐसा लीडर, ऐसा इमाम दिया है कि ऐसा इमाम और लीडर अल्लाह ने किसी को नहीं दिया. அல்லாஹ் தாலா எங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியை தந்தான்னு சொன்னா, முன்னால் எந்த சமுதாயத்துக்குமே கொடுக்காத ஒரு வழிகாட்டியை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். अगर किसी के पास बड़ी मर्सिडीज की बड़ी गाड़ी हो, करोड़ों रुपए की गाड़ी हो, और वो पुरानी सी मोटरसाइकिल वाले को रश की निगाहों से देख रहा हो कि ये मोटरसाइकिल कितनी अच्छी है, काश मेरे पास होती, तो वो पागल है कि नहीं? அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கோடிக்கணக்கு பொறுமதியான ஒரு வாகனம் இருக்குது. இப்போ இவர் என்ன செஞ்சாரு, பழைய ஒரு பைக் மோட்டர் பைக் கொண்டு வச்சு நிற்கிற ஆளை பார்த்து இவர் ஏங்குறார்.
எப்படி பெரிய இவன் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆக்கிறான்னு நினைச்சா இவனை யாரை எப்படி நினைப்பாங்க? இவன் டீக்கு கோடிக்கணக்கு பொறுமதியான வாகனம், அதை வச்சுக்கொண்டு அவன்கிட்ட பழைய மோட்டர் பைக்கை பார்த்து எங்கிறான்டா இவனுக்கு யார் எல்லாரும் பைத்தியாருன்னு தான் சொல்லுவாங்க. ये उस गाड़ी की नाकदरी है कि नहीं जो अल्लाह ने इसको दी हुई है? அதே நேரத்தில் அல்லாஹ் இவனுக்கு கொடுத்திக்கக்கூடிய கோடிக்கணக்கு பொறுமதியான வாகனத்துக்கு நன்றில்லாத தன்மை தான் இதுன்னு கேட்குறான். बस आज उम्मत मुस्लिमा उसी पागल शख्स की तरह पागल हुई हुई है कि आज नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम जैसे इमाम के होते हुए, उन जैसे कायद के होते हुए हम उन खबीस लोगों से मुतासिर हो रहे हैं जिनकी कोई रात जिना से खाली नहीं और कोई खाना उनका शराब से खाली नहीं. நாங்கள் இன்னைக்கு அந்த அதாவது பைத்தியகாரன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் நாங்கள் இதை எங்கட நிலைமையாகிக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற வழிகாட்டி எங்களுக்கு கிடைச்சதன் பின்னாலும் நாங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையை அடைஞ்சிக்கிறோம்னு சொன்னால், அதாவது எந்த இரவும் விபச்சாரத்தை விட்டும் காலியாகாத, எந்த சாப்பாடும் மதுபானத்தை விட்டும் தூரமாகாத அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறோம். अगर एक आदमी ऐसा हो कि वो मुस्तकिल दुआ कर रहा, या अल्लाह मुझे इस गंदे पानी से बचा, कोई गंदा पानी है वहाँ पे, गटर है, गंदा पानी है, मुसलसल दुआ कर रहा है या अल्लाह मुझे इस गटर से बचा, और जान जान कर कसदन अमदन उसके अंदर उतर रहा हो और दुआ भी कर रहा है या अल्लाह मुझे इस गंदे पानी से बचा, और उसमें उतर भी रहा है, या अल्लाह मुझे इस गंदे पानी से बचा, और उसमें उतर भी रहा है, तो आप उसे क्या कहेंगे? உதாரணத்துக்கு சொன்னால் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருக்கு முன்னால் மிக அழுக்கான தண்ணி ஊற்ற நிறைஞ்ச ஒரு அதாவது கான் தண்ணி மாதிரி முன்னால் தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்கு முன்னாடி இது கொண்டு துவா செய்கிறது, யாருதான் இந்த இந்த அழுக்கு தண்ணியை விட்டு என்ன பாதுகாத்துக்கு சொல்லி இறங்குறாரு, சொல்லி தெரிஞ்சு கொண்டே இறங்குறாரு அந்த தண்ணிக்குள்ள. இப்போ இவருக்கு என்ன சொல்ல போறேன்னு கேட்குறாங்க. அது एक आदमी एक गैर महरम औरत को देख रहा है यूं और कह रहा है या अल्लाह मुझे बदनजरी से बचा, या अल्लाह मुझे बदनजरी से बचा, और ये दुआ कर रहा है औरत को देखकर, आप उसे क्या कहेंगे? அது மாதிரி தான் அதை சொன்னாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்நிய பெண்ணை பார்த்து துவா செய்யறாரு, யா அல்லாஹ் கெட்ட பார்வை விட்டு என்ன பாதுகாரு, கெட்ட பார்வை விட்டு என்ன பாதுகாரு, பார்த்து துவா செய்யறாரு. இதுக்கு என்ன செய்யணும்? देख रहा है और दुआ कर रहा है, பார்த்து துவா செய்யறாரு. आप उसे क्या कहेंगे? पागल कहेंगे? क्या कहेंगे? அவருக்கு என்ன சொல்லன்னு கேட்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? பைத்தியாரன்னு சொல்லலாம் அல்லது வேற எந்த சொல்லலான்னு? क्या कहेंगे आप बताएं? சொல்லுங்க, எந்த சொல்லன்னு கேட்கிறேன். पागल कहेंगे नहीं कहेंगे? பைத்தியாரன்னு தான் சொல்லுவீங்கன்னு. अब आप देखें, हम हर नमाज की हर रकात में सूरह फातिहा पढ़ते हैं. இப்போ நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். அதை சொன்னாங்க, நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். நான் ஒவ்வொரு ரக்காத் தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்துலையும் நாங்கள் ஃபாத்திஹா சூரத் ஓதுறோம்னு சொல்லி. லா ஸலாத இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் சொல்லி காட்டினாங்க, ஃபாத்திஹா இல்லாட்டி தொழுகை கூடாது, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஃபாத்திஹா ஓதத்தான் செய்யணும். खास तौर पे आप तो हर रकात में पढ़ते हैं, हम तो इमाम के पीछे नहीं पढ़ते. குறிப்பாக ஷாஃபியாக்களுக்கு இமாமுக்கு பின்னாலே நாங்கள் ஃபாத்திஹா ஓது எங்களுக்கு கடமை ஆகிக்கிறேன். அவங்க சொன்னாங்க ஹனஃபியாக்கள் நாங்கள் என்ன போதும் இமாமுக்கு பின்னால, ஆனால் நீங்கள் ஓதத்தான் ஓடணும்னு சொல்லலாம். हम तो कहते हैं मन कान लहू इमामुन फक़राअतुल इमाम लहू क़िराअत. அவங்க சில ஹனஃபி மத்ஹப்லீக்கு இப்படி சட்டம், இமாமுக்கு பின்னாலே இருந்தால் இமாமுங்கள் ஃபாத்திஹா ஓத தேவையில்லை, நாங்கள் இமாமுக்கு பின்னாலே இருந்தால் ஓத மாட்டோம். ஷாஃபியாக்கள் இமாமுக்கு பின்னாலே இருந்தாலும் ஓதத்தான் ஓடணும் ஃபாத்திஹா. तो आप तो हर रकात में सूरह फातिहा पढ़ते हैं. நாங்கள் அப்போ அதாவது ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஃபாத்திஹா ஓதத்தான் செய்யும். और हुक्मन तो हम भी पढ़ते हैं, हुक्मन तो हम भी पढ़ते हैं, हुक्मन तो हम भी पढ़ते हैं. சட்டத்தில் பார்க்கல அவங்கள்ட்டையும் என்ன இமாம் ஓதினா உங்களுக்கு அது ஃபாத்திஹா ஏற்றுக்கொள்ளப்படும். अगर इमाम पढ़ रहा है तो वो भी तो हमारी तरफ से पढ़ रहा है ना. அவங்கள சட்டத்தின் படிக்கு அதாவது இமாம் ஓதினா உங்களுக்கு அது நிறைவேறி. जब गश्त में निकलते हैं तो मुतकल्लिम जो बात करता है वो अपनी तरफ से करता है या सबकी तरफ से करता है? உம்மி கஷ்ட போகக்கூடிய முத்தக்கல்லிம் என்ன செய்வார், ஜமாத்தில் ஒருத்தர் முத்தக்கல்லிம் வைப்பார், அவர் பேசுவார், அவர் பேசினா அவர்கிட்ட தரப்பதி என்ன பேசுறார் அல்லது முழு ஜமாத்துக்கு சார்பாக அவர் பேசுறாரு, सबकी तरफ से करता है. तो गोया हुक्मन सारे ही मुतकल्लिम है.
அப்படி பார்க்க போனா முழு ஜமாத்து சார்பா ஒருத்தர் பேசுறாங்க என்ன முழு ஜமாத்தும் பேசின மாதிரி தான் तो सूरह फातिहा हम सब पढ़ते हैं और हर रकात में पढ़ते हैं, அப்படி பார்க்கும் பொழுது நாங்க எல்லாருமே ஒவ்வொரு ரக்காத்துலயும் ஃபாத்திஹா ஓதத்தான் செய்றோம் और सूरह फातिहा में हम कहते हैं या अल्लाह हमें यहूदियों के तरीके पे न चलाना, हमें नसारा के तरीके पे न चलाना, और उससे चल रहे हैं। அதெல்லாம் பார்த்து சூர ஃபாத்திஹா நாங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம், அல்லாஹ் எங்களை யஹூதிகள் வழியில நடத்திராது, நசாராக்களுடைய வழியில் நடாத்திராது நாங்க கேட்கிறோம். ஆனால் வாழ்க்கைய அவங்களோட வாழ்க்கையில நாங்க போகிறோம். और यहूद और नसारा का नाम भी नहीं लेते, बल्कि कहते हैं या अल्लाह वो हैं कि जिनका हम नाम लेना भी पसंद नहीं करते। अल्लाह ताला यूं भी कह सकते थे इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल यहूद वन नसारा, ये भी तो कह सकते थे, लेकिन हमने यहूद और नसारा का नाम भी लेना पसंद नहीं किया। अल्लाह ताला ने हमें जो सूरत सिखाई, हमें जो दुआ सिखाई, तो उसमें गोया ये सिखाया कि ये ऐसी गंदी कौमें हैं, ये ऐसे अल्लाह ताला के मरदूद बंदे हैं कि जिनका नाम लेना भी किसी नेक बंदे के लिए गवारा नहीं है। அல்லாஹ் தாலா எங்களுக்கு எப்படி படித்து தந்திருக்கிறான் சூரா ஃபாத்திஹால, அந்த யஹூதி நசாராக்களுடைய பேரை கூட அல்லாஹ் தாலா எங்களுக்கு எடுக்க வைக்கல அந்த சூரா ஃபாத்திஹா. அவங்களுடைய அதாவது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் யஹூதி வன் நசாரான்னு சொல்லல, அவர்களுடைய சிபத்தை சொல்லித்தான் அல்லாஹ் சொல்ல. அப்படிப்பட்ட மிக மோசமான அந்த கூட்டத்தை அதே பேரை கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லல. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிலைமைகள் மாறிக்கொண்டு गोया ये इतनी गंदी कौमें हैं कि जिनका तस्करा भी अच्छा नहीं है। எப்படி அப்ப பார்க்க போனா எவ்வளோ கெட்ட கூட்டம் இந்த யூத நசாராக்கள், அவங்களோட பேரை சொல்றது கூட அது நல்ல ஒரு விஷயம் இல்லை. और इन्हीं के बारे में अल्लाह ने फरमाया उलाइकल्लज़ीना लअनहुमुल्लाह फअसम्महुम वअमा अब्सारहुम, இவர்களுடைய விஷயத்துக்கு தான் அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறான். அல்லாஹ் தாலா அவர்களை சபிச்சிட்டான், அவர்களை செவிடர்களாகும் குருடர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிட்டான். और इन्हीं के बारे में अल्लाह ने फरमाया उलाइका कल अन्आम बल हुम अदल, இவர்களுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். இவர்கள் கால்நடைகளை போல இல்ல, மாறாக அவர்கள் கால்நடைகளை விடவும் மிக மோசமானவர்கள். और इन्हीं के बारे में फरमाया ज़ुरिबत अलैहिमुज़्ज़िल्लतु वल मस्कनतु वबाउ बिग़ज़बिन मिनल्लाह, இவர்கள் விஷயத்தை தான் அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறான். அவர்களுக்கு அதாவது இழிவும் பஞ்சத்தையும் அல்லாஹ் சாட்டிக்கிறான், மேலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் அல்லாஹ் சொல்லிக்கிறான். और हमने इनको हाथ से पकड़ के अपना इमाम बना दिया। நாங்கள் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுது, இவர்கள கையால பிடிச்சி அவர்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். उम्मत मुस्लिमा ने इनको इमाम बना दिया। எங்களோட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு எப்படி நிலைமை இருக்குது, அவங்கள பிடிச்சி கையால பிடிச்சி அவங்கள இமாமா. अगर हजरत के होते हुए कोई फासिक फाजिर शराबी, ना उसको दाढ़ी ना उसको टोपी, उसने पतलून पहनी हुई है और नशे में वो चूर है, अगर आप इमामत के लिए उसको मुसल्ले पे खड़ा कर दें तो ये हजरत की नाकदरी है कि नहीं? हजरत கேட்குறாங்க, முதீர் இருக்கிறாங்க, ஹஜரத் இருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு அதாவது தாடி இல்லாத இது போன்ற அதாவது குடிபோதையில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒத்தனை கொண்டு நாங்கள் முசல்லால் இமாமாக நீப்பட்டிட்டோம். இப்ப ஹஜரத்துக்கு அது இழிவாக இல்லையா கேட்கிறான். नाकदरी है कि नहीं? இது நன்றி இல்லாத தன்மை தானே கேட்கிறான். नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक दफ़ा हज़रत उमर के हाथ में तौरात के कुछ औराक देखे। हज़रत रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அவங்க ஒரு தடவை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில தௌராத்துடைய சில ஏடுகள் ஒரு பகுதியை கண்டாங்க. आप गुस्से से सुर्ख हो गए। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கண்டதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகம் கோபத்தால சிவந்துச்சு. फरमाया उमर अल्लाह की कसम लो कान मूसा हय्यन लमा वसअहु इल्ला इत्तिबाई, ए उमर अगर हजरत मूसा जिंदा होते तो उनको भी मेरी इत्तिबा करनी पड़ती। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க, கோபத்தோட சொன்னாங்க, உமரே ரலியல்லாஹு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் உயிரோடு இருந்தாலும் கூட அவருக்கும் நான் கொண்டு வந்த என்ன பின்பற்றாம அவரும் வெற்றி அடையலாம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். जब हजरत मूसा की इत्तिबा के साथ भी हम जन्नत में नहीं जा सकते तो हम इन यहूदियों और ईसाइयों जिन पे खुदा का गजब है इनके पीछे चल के जन्नत में कैसे जाएंगे?
அதன் சொல்லி காட்டுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி கூட நாங்க சுவர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னா இந்த அல்லாஹ்வோட கோபத்தை சம்பாதித்து இந்த யஹூதி நசாராக்களை பின்பற்றி எப்படித்தான் நாங்க சுவர்க்கத்துக்கு போகிறோம்னு கேட்கிறாங்க. तो आप सारे बच्चे ये नियत करें कि हमने खुद भी सुन्नत की ज़िंदगी गुजारनी है और सारे आलम को सुन्नत पे लाना है. சொன்னாங்க இந்த இடத்திலிருந்து நாங்க எல்லாரும் நியத் வைக்கணுமா, நாங்க முழுமையான எங்களோட வாழ்க்கையை சுன்னத்தான வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம், முழு உலகத்தையும் சுன்னத்தான வாழ்க்கையை பக்கம் நாங்க கொண்டு வந்து சேர்ப்போம் சொல்லி முழு எல்லாரும் நினைச்சு வச்சுக்கணும் சொல்லலாம். अपने नबी की इत्तिबा सिर्फ नमाज में नहीं करनी. नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் வெறுமனே நாங்க தொழுகையை மட்டுமே நாங்க பின்பற்றுறது. हम मगरिब की 3 रकातें पढ़ते हैं इसलिए कि हमारे नबी ने 3 पढ़ी. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 ரக்காத் மகரிப் தொழுதாங்கன்னா நாங்க 3 ரக்காத் தொழுகிறோம். इशा की 4 पढ़ते हैं, ज़ोहर की 4 पढ़ते हैं, असर की 4 पढ़ते हैं, फजर की 2 पढ़ते हैं, इसलिए कि हमारे नबी ने ऐसे ही पढ़ी. இதே மாதிரி தான் இஷா 4 ரக்காத், லுஹர் 4 ரக்காத், அஸ்ர் 4 ரக்காத், ஃபஜர் 2 ரக்காத். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் தொழுதாங்க. இதனால தான் நாங்க இப்படி தொழுறோம்னு சொல்றோம். कोई मुसलमान भी इसका कायल नहीं है कि फजर की 2 रकात क्यों, अभी तो सो के उठ रहे हैं, अभी तो अशाज बशाज हैं, चलो 12 पढ़ लो. எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை அதாவது ஃபஜர் தொழுகையில நான் இப்பதான் தூங்கி எழுப்பி நல்லா உற்சாகமாயிக்கிறேன், நான் இப்ப 12 ரக்காத் தொழ போறேன் ஃபஜர் சொல்லக்கூடிய எந்த முஸ்லீமும் இல்லை. अभी तो थकावट भी नहीं है तो 12 पढ़ लें. இப்ப இந்த நல்லா தூங்கி எழுப்பிக்கிறேன், எந்த ஒரு டயர்டும் இல்லை உடம்புல, அதனால நான் இப்ப 12 ரக்காத் ஃபஜர் தொழ போறேன் சொல்லக்கூடிய எந்த முஸ்லீமும் இல்லை. बल्कि हर मुसलमान कहेगा 2 ही सही लेकिन कम ही सही, लेकिन पढ़नी 2 हैं इसलिए कि मेरे नबी ने 2 पढ़ी. எல்லா முஸ்லீம்களும் ஒட்டுமொத்தமா சொல்லுவாங்கன்னா 2 ரக்காத் குறைஞ்ச அளவு தான் 12 விட எவ்வளவு குறைவு 2 ரக்காத். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லுவாங்கன்னா இதுதான் சரி, குறைஞ்சதாக இருந்தால் இதுதான் சரி. ஏன் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தான் தொழுதாங்க. इतनी इत्तिबा हर चीज में करनी है. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க எல்லா விஷயத்திலும் நாங்க பின்பற்றோம். सिर्फ नमाज में हम हुजूर के उम्मती नहीं है. வெறுமனே தொழுகையில மட்டும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அல்ல. अगर हम सिर्फ नमाज में हुजूर के उम्मती हैं तो बाहर फिर किसके उम्मती हैं? அப்ப நாங்க தொழுகையில மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அல்ல, வெளி வாழ்க்கையில யாருடைய உம்மத் தான்? हमें अपने नबी की लिबास में भी इत्तिबा करनी है. நான் எங்க அதாவது உடுப்புல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பின்பற்றோம். खाने में भी इत्तिबा करनी है, சாப்பாடுல கூட ரசூலுல்லாஹி पीने में भी इत्तिबा करनी है, குடிப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் यहाँ तक के चाल में भी इत्तिबा करनी है. चाल में, चलने में, फिर நடையில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். हज़रत अली हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की चाल चल के दिखाया करते थे हज़रत अली रज़ियल्लाहु अन्हु रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम இப்படி தான் நடந்தாங்கன்னு சொல்லி நடந்து காட்டுவாங்க. कि मेरे नबी ऐसे चलते थे. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? कअन्नमा यनहत मिन सबबिन. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உயரமான இடத்திலிருந்து இறங்குறது போன்று நடந்து போடியல்ல. यमशी तकफ़ुअन. விட்டு விட்டு ஆடை இடமுட்டு நடந்து போடியல்ல. और नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम के सहाबा इस बात की हमेशा कोशिश करते थे कि हर बात में हम हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की इत्तिबा करें और आपकी नकल करें और आपकी पसंद का ख्याल करें. சஹாபாக்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் பின்பற்றி அதை போன்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, அப்படியே நடந்தாங்க. कोई सहाबी सुन्नत छोड़ने वाला नहीं था. எந்த ஒரு சஹாபியும் சுன்னத்தான வாழ்க்கையை விட்டுறத நாங்க பார்க்கல. अब्दुल इस्लाम का इरशाद है, मन अहिया सुन्नती फ़क़द अहब्बनी वमन अहब्बनी कान मई फिल जन्नह. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, யார் என்னுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறாரோ அவர் என்ன நேசித்தார், என்ன யார் நேசித்தாரோ அவர் என்னோட சுவர்க்கத்தில் இருப்பார் உண்டா. अल्लाह अकबर, कितनी बड़ी बात है. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். यानी जो लोग बाद में पैदा हुए, जैसे हम हैं, हमने अपने नबी को नहीं देखा, अपने नबी के ज़माने को नहीं देखा, हमारे लिए भी अल्लाह ने आसानी कर दी कि अगर तुम बाद में पैदा हुए तो कोई हर्ज नहीं, तुम भी हुजूर के साथ जन्नत में रह सकते हो. अल्लाह ने எவ்வளவு பெரிய ரஹ்மத்தா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல நீங்க பிறந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உங்களுக்கு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கீங்க. दुनिया में सोहबत के लिए सिर्फ सहाबा का इंतखाब हुआ.
துன்யால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத் அவரோட ஒன்றாகிக்கக்கூடிய பாக்கியம் சஹாபாக்களுக்கு தான் கிடைச்சிச்சு. लेकिन जन्नत में सुहबत हर उस शख्स को नसीब होगी जो सुन्नत की जिंदगी गुजारेगा। ஆனா சுவர்க்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம் அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்கும். तो दुनिया की सुहबत तो हमारे इख्तियार में नहीं थी। துன்யால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம் அது எங்கட சுய விருப்பத்துல இருக்கு இல்ல। दुनिया में कोई अपनी मर्जी से तो नहीं आता, துன்யாக்கு வாரது யாருமே அவங்க இஷ்டத்துல வாரது இல்ல। लेकिन जन्नत में अल्लाह के नबी की सुन्नत ये हम सबके इख्तियार में है। சுவர்க்கத்துல சுவர்க்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா அதை எங்கட இஷ்டத்துல அல்லாஹ் வச்சிருக்கான்। तो आप में से कौन कौन जन्नत में हुजूर के साथ रहना चाहता है? கேக்குறாங்க ஹஜரத் யாரு எங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட சுவர்க்கத்துல ஒன்றாகிக்கிறதுக்கு யார் தயார்னு கேக்குறாங்க। सब साथ रहना चाहते हैं, हुजूर को देखना चाहते हैं। எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்கு விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க। किस किस को ज़ियारत का शौक है? யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ज़ियारत செய்யக்கூடிய ஆசைக்கு நினைக்கிறாங்க। इनसे क्या आपके हाथ में बड़े आराम से उठते हैं, इसका मतलब है शौक की कमी है। ஆக்சுவலாக நீங்கள் அப்படி கேட்டிருந்தா ஏன் மெதுவாக கையை சத்துறீங்கன்னு கேட்குறாங்க। அதோட அடையாளம் அப்போ ஆசை வருவான்னு கேட்குறாங்க। अगर मैं कहूँ कि भाई मैं पाकिस्तान से फ़िक़्ह शाफ़ी की सारी किताबें लेके आया हूँ, एक सेट है मेरे पास, बताओ किसको हदिया करूँ, तो यूँ हाथ खड़ा करेंगे। சில ஹஜரத் இப்போ கேட்டிருந்த உதாரணமாக ஃபிக்ஹ் ஷாஃபி மதஹபை சேர்ந்த ஃபிக்ஹுடைய கிதாபுகள் நான் இப்போ பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன், யாருக்கு தருவணும்னு கேட்டால் எப்படி கையை வச்சுட்டீங்க, பாஞ்சு கையை வச்சுட்டீங்க। हर एक कहेगा मुझे चाहिए, ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க। सारी किताबें मुफ्त में मिल जाएंगी, எல்லா கிதாபும் சும்மா கிடைக்குது। तो आपके हाथ ढीले ढीले नहीं खड़े होने चाहिए। அப்போ இப்படி ஒரு தஸ்கீர் செஞ்சா மெதுவாக கையை சுத்தக்கூடாது, உடனே கையை சுத்தணும்னு சொல்லுவாங்க। शौक होना चाहिए। ஆசையோட உடனே கையை சுத்தணும்னு சொல்லுவாங்க। अब बताओ हुजूर के साथ जन्नत में कौन रहना चाहता है? இப்போ சொல்லுவோம் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுவர்க்கத்துல தயார்? और हुजूर के साथ जन्नत में वो रहेगा जो सुन्नत की इत्तिबा करेगा। யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுவர்க்கத்துல இருப்பாங்கன்னா யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யார் பின்பற்றாங்களோ அவங்க தான் இருப்பாங்க। जो इत्तिबा सुन्नत की ज़िंदगी गुजारता है अल्लाह ताला उसको दो इनाम देते हैं। யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கை அமைப்பாங்களோ அல்லாஹ் அவனோட புறத்திலிருந்து ரெண்டு விசேஷமான உபகாரங்கள் அல்லாஹ் கொடுக்குறான்। और ये दोनों इनामात अल्लाह ताला ने कुरान पाक की एक आयत में बताए हैं। இந்த ரெண்டு உபகாரங்கள் அல்லாஹ் கொடுக்கிறதா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கான்। वरना तो इत्तिबा सुन्नत पे मिलने वाले इनामात की कोई गिनती ही नहीं है। அப்படி இல்லைன்னா சுன்னத்தை பின்பற்றுறது மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதை சொல்லி முடிக்கவே இல்லை। अल्लाह ताला फरमाते हैं कुल इन कुंतुम तुहिब्बूनल्लाह फत्तबिऊनी युहब्बिबकुमुल्लाह, कि जब तुम सुन्नत की इत्तिबा करोगे तो तुम अल्लाह के महबूब बन जाओगे। அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி வாழ்க்கையை கழிக்கிறீங்களோ முதலாவது அல்லாஹ்வோட வாக்குறுதி அல்லாஹ்வோட மஹப்பத்துக்குரியவர்களா நீங்க ஆகிடுவீங்க। अल्लाह का महबूब बन जाएगा। அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குரியவரா நீங்க ஆகிடுவீங்க। अगर मोहतमिम साहब तलबा में से किसी को बहुत ज़्यादा प्यार करें तो दूसरे तलबा कहते हैं यार इसके तो मज़े हैं, मोहतमिम साहब बहुत प्यार करते हैं इससे। மதரசாவுடைய பிரின்சிபல் அதாவது ஒரு புள்ளைய நல்லா அவரை விருப்பமாக நேசிச்சுட்டாருச்சுன்னா அப்போ பிள்ளைகளும் பேசிக்கொள்வாங்க, என்ன இவர் பிரின்சிபல் நல்லா இவரோட இறக்கம் சொல்லி பேசிக்கொள்வாங்க। अभी मुझे साथियों ने बताया कि मौलाना इस्माइल साहब जो यहाँ के थे उनको हज़रत जी मौलाना इनाम साहब ने उनके निज़ामुद्दीन में क़याम के दौरान 3 दफ़ा मुख्तलिफ मौक़ों पे फरमाया इस्माइल तो मेरा बेटा है। तो इससे वो भी खुश हुए और उनके इंतकाल के बाद भी इसके तज़किरे हो रहे हैं कि इतने बड़े आदमी ने उनको बेटा कहा, और हमें भी बड़ी खुशी और हैरत हुई। மதரசா காட்டுறாங்க மஷாலா இஸ்மாயில் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதரசால 10 வருஷங்கள் இருந்தான்। இஸ்மாயில் இருக்கிற சம்பவத்தை சொல்லக்கூடிய தெல அதாவது இமாம் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாழ்க்கையில 3 தடவைகள் இஸ்மாயில் ஹசரத்துடைய விஷயத்துல
இஸ்மாயில் என்னுடைய மகன் சொல்லி சொல்லிக்கிறான். இந்த விஷயத்த இப்ப நான் ஞாபகம் ஊட்டுற நேரத்துல அதை சொல்லாங்க. அப்ப அந்த ஞாபகம் வந்து அவர்கிட்ட வாழ்நாள் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும், அதே மாதிரி அவர்கிட்ட மௌத்துக்கு பின்னால் இது ஞாபகம் ஊட்டுறது எவ்வளவு பெரிய எங்களுக்கும் இவர் பொறாமைக்கு எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகிக்குது சொல்லலாம். जब अल्लाह कहे कि ये मेरा महबूब है, उसके क्या कहना? அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுடைய விஷயத்துல இவன் என்னுடைய நேசன் என்று சொல்லிட்டான், அதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம். और ये बात अहादीस से साबित है कि जब अल्लाह ताला किसी से मोहब्बत करते हैं तो फिर फरिश्ते भी उससे मोहब्बत करने लगते हैं, लोग भी उससे मोहब्बत करने लगते हैं. இது ஹதீஸ்ல வந்து யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை மலக்குமாரும் நேசிக்கிறாங்க, அதே மாதிரி மக்கள் உள்ளத்திலே வந்து அவருடைய முஹப்பத் அல்லாஹ் போட்டு. इत्तिबाए सुन्नत का पहला इनाम महबूबियत है इंदल्लाह व इंदल मलाइका व इंदन नास. சுன்னத்தை பின்பற்றுவதனுடைய முதலாவது வாக்குறுதி அல்லாஹ்ட்ட நேசனாக ஆகிறான், அதே மாதிரி மலக்குமார்கிட்ட மனிதர்கள் அல்லாஹ் நேசத்தை உண்டாக்குறான். बहुत से लोग वजीफे पढ़ते हैं कि लोगों के दिलों में हमारी मोहब्बत पैदा हो जाए. அதிகமானவங்க என்ன, அதாவது துவாக்கள் ஓதி வருவாங்க, ஏன் மக்கள் உள்ளத்தில் எங்களை நேசம் உண்டாகணும். और दूसरा इनाम इत्तिबाए सुन्नत पर यह है कि अगर उससे खताएं होती रहेंगी अल्लाह ताला माफ़ करते रहेंगे. ரெண்டாவது வாக்குறுதி என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமா அவருடைய வாழ்க்கையில மனிதன் ரீதியில பாவங்கள் நடந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே இருப்பான் அவருடைய பாவங்கள். इसलिए कि जो बहुत प्यारा होता है उसकी पकड़ नहीं होती, उससे दरगुजर होता है. இதனால நாங்க பார்க்கிறோம், யார் மிக நேசத்துக்குரிய இருக்கிறாரோ அவருடைய தவறுகளை பொருட்படுத்த மாட்டாங்க, அவருடைய தவறுகள் நடந்தாலும் பொருட்படுத்த மாட்டாங்க, அப்படி அதை விட்டுருவாங்க. अल्लाह उसकी पकड़ नहीं करेगा. இதே மாதிரி தான் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் அவரை பிடிக்க மாட்டார். दुनिया में जिस किसी पे कोई मुसीबत आती है उसके गुनाह की नहूसत से आती है. துன்யால எந்த முசீபத்துகள் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் இது பாவத்துடைய விளைவாகத்தான் வருது. इत्तिबाए सुन्नत से गुनाह माफ होते रहेंगे तो मुसीबतें भी नहीं आएंगी. சுன்னத்தை நாங்க பரிபூர்ணமா பின்பற்றக்கூடிய ஆயுதம் சொன்னா எங்களோட பாவங்கள் நடந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அதனால அல்லாஹ்வுடைய பிடிகளிலிருந்து பாதுகாக்கப்படும். अब बताएं इत्तिबाए सुन्नत कितनी बड़ी नेमत है. இப்ப நாங்க யோசிப்பா சுன்னத்தை பின்பற்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். और इत्तिबाए सुन्नत सिर्फ पगड़ी टोपी में नहीं है. வெறுமனே சுன்னத்தை பின்பற்றுறது வெறுமனே தொப்பியிலும் தலப்பாலையும் மட்டுமல்ல, 24 घंटे की जिंदगी 24 மணித்தியாலும் சுன்னத்தை பின்பற்றி அமையும். बोलना सुन्नत के मुताबिक, எங்களோட பேச்சு சுன்னத்தை பின்பற்றி அமையும். आपस में रवैया और सलूक सुन्नत के मुताबिक, நாங்க ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பழகுறது சுன்னத்தான முறையில் இருக்கணும். अदब आदाब में सुन्नत के मुताबिक, நாங்க ஒழுக்கமான முறையில எங்களோட ஒழுக்கமான முறையும் சுன்னத்தான முறையில தான் இருக்கணும். बड़ों छोटों के साथ रवैये में सुन्नत, பெரியவங்க சின்னவங்களோட பழகக்கூடியத்துல சுன்னத்தான முறை இருக்கணும். घर में रहने की क्या सुन्नतें हैं, घर में रहने वाले को क्या करना चाहिए, इसमें इत्तिबाए सुन्नत. வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கிறது சுன்னத்தான முறை, வீட்டுல இருக்கக்கூடிய மக்களோட எப்படி பழகிறது சுன்னத்தான முறை, என்ன செய்யணும்னா हमारे नबी घर में कभी आटा गूंद लिया करते थे, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல என்ன செய்வாங்க, மா பனைஞ்சு கொடுப்பாங்க, बकरी का दूध निकाल लिया करते थे, அதாவது ஆட்டில இருந்து பால் கறப்பாங்க. जूती टूट जाती तो खुद उसको सीने बैठ जाते थे, அந்த செருப்பு பிஞ்சிட்டுச்சுன்னா அதை தானே தச்சு கொள்வாங்க. कपड़े मैले हो जाते तो बाज़ दफ़ा खुद ही धो लिया करते थे. அதாவது தன் உடுப்பு அழுக்காகிட்டுச்சுன்னா தானே சில நேரங்களை கழுவி கொள்வாங்க. घर में झाड़ू फेर दिया करते थे. வீட்டை கூட்டுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். सिर्फ हलवा खाना सुन्नत नहीं है. வெறுமனே அதாவது இனிப்பு பண்டங்கள் தின்றது மட்டும் சுன்னத் அல்ல. तबलीग वाले कहते हैं मीठा खाना सुन्नत है. तबलीगार சொல்லுவாங்க இனிப்பு தின்றது இனிப்பு சாப்பிடுறது சுன்னத்துன்னு சொல்லி. भाई सिर्फ मीठा खाना सुन्नत नहीं है, வெறுமனே இனிப்பு தின்றது மட்டும் சுன்னத் இல்லைன்னு சொல்லலாம். बीवी की बर्दाश्त करना भी सुन्नत है. எங்களோட மனைவியை பொறுத்தால் வரக்கூடிய கஷ்டங்களை சுமந்து கொள்றது சுன்னத்தாக. अपने घर के कामकाज करना भी सुन्नत है. வீட்டுடைய வேலைகளை செய்யறது நாங்க சுன்னத்தாக. आप में से कभी किसी ने घर की सफाई की है, झाड़ू फेरा है? அவங்கள யார் சரி வீட்டுடைய சுத்தத்தை முன்னால் செஞ்சுக்கிறான்னு கேட்கிறான், வீட்டை சுத்தப்படுத்திக்கிறான்னு கேட்கிறான். कभी किसी ने आटा गूंदा है घर में? வீட்டுல யார் சரி அதாவது மா பிணைஞ்சிக்கிறான்னு கேட்கிறான், रोटी पकाई है ரொட்டி சமைச்சிக்கான்னு கேட்கிறான், या खाई है? வெறுமனே இல்லாட்டி திண்டி மட்டும் கேட்கிறான். सिर्फ खाना सुन्नत नहीं, पकाना भी सुन्नत है.
வெறுமனே தின்ற மட்டும் சொன்னது இல்லை, அதை சமைக்கிறது சுண்ணத்தாகிக்கிறேன்னு சொன்னாங்க.